உலகெங்கிலும் உள்ள தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இந்நேர இனிய வந்தனங்கள். இன்றைய தினம் ஒரு நல்ல இலக்கிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். எங்களுடைய சமயத்திலே தொன்று தொட்டு பலவிதமான நம்பிக்கைகள் விதைக்கப்பட்டு வந்திருக்கின்றன. எங்களுடைய நாயன்மார்கள், ஆழ்வார்கள், அருளாளர்கள் அற்புதங்களை நிகழ்த்தி, அதாவது இறைவனிடத்திலே பாடல் பாடி, இறைவனிடத்திலே மன்றாடி, வேண்டுதல் விடுத்து பல அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இது எங்கள் சமயம் பூராகவும் நிறைந்து கிடக்கின்ற செய்திகள். இறை செயல் நிறைந்து கிடக்கிறது. இறை செயலை உணர்பவர்கள், உள்வாங்குபவர்கள் அதை மதித்து போற்றுகிறார்கள். ஆனால் சில பேர் அதை நம்ப மறுத்து இதெல்லாம் சாத்தியமான ஒன்று அல்ல என்று விரோதிக்கிறார்கள், விரண்டாவாதம் பேசுகிறார்கள். இறைவன் மீதான நம்பிக்கை எவருக்கு இருக்கிறதோ அவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு நல்ல சுவாரஸ்யமான செய்தி. பெரும்பாலும் எங்கள் சமயத்தில் அதிகம் அறியப்படாத செய்தி என்று கூட சொல்லலாம். வைணவ சமயத்திலே, இந்து சமயத்திலே சைவம் வைணவம் என்கின்ற பாகுபாடுகள் எல்லாம் பக்குவமான நிலையிலே இருந்து சமயத்தை நோக்குகிறவர்களுக்கு கிடையாது. இந்த சைவமா வைணவமா, எது உயர்ந்தது, எது சிறந்தது, எது சரியானது, எது என்னுடைய சமயம் என்கின்ற இந்த பாகுபாடான கேள்விகள், ஒப்பீடான குழப்பங்கள் எல்லாம் ஒரு நல்ல சமயிக்கு இருப்பதற்கு நியாயமே இல்லை. திருமலிசை ஆழ்வார் என்று ஒரு ஆழ்வார், 12 ஆழ்வார்களுக்குள்ளே ஒருவர், தலையாய ஒருவர், சிறந்த ஒருவர். ஆழ்வார்கள் என்றாலே ஆழ்ந்த அன்பு கொண்டவர்கள். தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே, ஆசிரமத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பெருமாள் கோவில். மிக நீண்ட காலமாக அந்த கோயிலை வழிபட்டு கொண்டு வருகிறார். சிறுவயதிலே இருந்து அந்த ஆலயத்திலே அவர் பார்த்த ஒரு செய்தி, அறிந்த ஒரு செய்தி. சின்ன வயதிலே அவர் இருக்கிற காலத்திலே, சிறுவனாக மிகச்சிறு பிராயத்திலே இருந்து அந்த கோயிலுக்கு சென்று வருகிறார். ஒரு பெண்மணி அந்த கோயிலிலே தொண்டு செய்வது வழக்கம். அப்படியே அவர் சிறு வயதிலே இருந்து அவரை பார்த்து 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 கொண்டே வருகிறார். கோயில் தொண்டு என்பது அவருடைய தலையாய தொண்டு. மற்றபடி அவருடைய வழக்கமான வேலைகள் எல்லாம் பெரும்பாலும் அவரை கோயிலில் தான் பார்க்கலாம். கோயில் தொண்டிலே தான் அவருடைய பொழுதுகள் கழியும். ரொம்ப நாளாக பார்த்து கொண்டே வருகிறார். இப்பொழுது இவரே வயதாகிவிட்டு ஒருவர், நடுத்தர வயதை தாண்டி விட்டார் என்று வையுங்களேன். அந்த பெண்மணிக்கு மிக நீண்ட வயது. இவர் சிறுவராக இருக்கிற காலத்திலேயே அவர் ஒரு ஓரளவுக்கு இளம்பராயத்திலே இருந்திருப்பார் என்று வையுங்களேன். இப்பொழுது சரியான முதுமை. அவருக்கு ஆலய பணிகளை செய்வதற்குரிய உடல் ஆரோக்கியம் கிடையாது. ஆனாலும் அந்த வழிபாடு, அந்த ஆலய தொண்டு, அந்த பணிவிடை அவற்றிலே பழக்கப்பட்டவர். பழகிப்போன காரியங்களை இலகுவாக விட்டு தள்ளுவது முடியாத காரியம். உங்களுக்கு தெரியும். ஒரு வாளியிலே தண்ணீரை எடுத்துக்கொண்டு வருவதற்கு கூட அவருக்கு தெம்பு கிடையாது. கூன் விழுந்து விட்டது, முதுமையாலே உடல் தளர்ந்து விட்டது, ஆரோக்கியம் கெட்டுவிட்டது. ஆனாலும் காவாளி தண்ணி, அரவாளி தண்ணி, அதிலும் குறைந்த தண்ணி, இப்படியே கொண்டு வந்து அந்த ஆலய சூழலுக்கு தண்ணீர் தெளிப்பார். ஆலய சூழலை குனிந்த அந்த உடல்வாகோடு கூட்டுவார், மெழுகுவார். இதை பல தடவை பார்த்திருக்கிறார். இன்றைக்கு என்னமோ அந்த மூதாட்டி, அந்த தொண்டு பண்ணுகின்ற அந்த அம்மணி ரொம்ப முதுமையிலே தளர்ந்து தள்ளாடி சிரமப்படுவதை பார்த்தவுடனே அவருக்கு ரொம்பவும் கவலையாகி போய்விட்டது. திருமாலிடத்திலே கனிந்து வேண்டுகிறார். பெருமாளே, நான் பார்த்த காலத்திலே இருந்து இந்த அம்மா கோயில் தொண்டிலே தன்னுடைய பொழுதை கழிக்கிறார். இவருக்கு நல்ல ஆரோக்கியத்தை, நல்ல உடல் தம்பை நீ கொடுக்க கூடாதா? ஒரு பாடல் பாடுகிறார். அந்த பாடல் பாருங்கள், மற்றவர்களுக்கான வேண்டுதல். பொதுவாக இறை வழிபாடு, வேண்டுதல் என்பது பயனளிக்கும். அதுவும் பொதுநலமாக, சுயநலமின்றி மற்றவர்கள் நலனுக்காக கொள்ளுகின்ற பிரார்த்தனைக்கு இன்னும் பெருமை அதிகம், இன்னும் சக்தி அதிகம்.
அது பலிதமாகும் என்பதில் சிறிதளவும் கிஞ்சித்தும் ஐயங்கொள்ள தேவையில்லை. பாடல் பாடுகிறார். அந்த பாடல் பாடிய மறுகணமே அந்த அம்மாவுக்கு பெரிய ஆச்சரியம் உண்டு பண்ணும்படியாக, அந்த ஊரே வியக்கும்படியாக, அறிந்தவர்கள் அத்தனை பேரும் ஆச்சரியத்தில் மூழ்கும்படியாக மிக இளமை உண்டாகிவிட்டது. ஆரோக்கியம், இளமை, அழகு, பொலிவு எல்லாம் கைகூடி அந்த அம்மா ஒரு பெரிய மாய வித்தை நிகழ்ந்தது மாதிரி. பாதியிலும் குறைந்த இளமை, இப்ப 80 வயசு என்று வச்சுக்கொண்டா 40 வயது, 90 வயது என்று வச்சுக்கொண்டா 45 வயது, அதிலும் பார்க்க குறுகிய குறைந்தபட்சம் வயதுடையவராக, ஆரோக்கியமுடையவராக அவரே தன்னை ஆச்சரியத்தோடு பார்க்கிறார். ஆனால் அதிலே எல்லாம் அவருக்கு பெரிய ஒரு தலைகால் தெரியாத மகிழ்ச்சியோ, ஏனென்றால் இந்த இதிலே ஒரு ஒரு விருப்பு கொண்டவர் அல்ல. ஆனால் ஆண்டவா, உன் பணியை செய்வதற்கு எனக்கு இப்படி ஒரு தெம்பான உடல்வாக கிடைத்திருக்கிறதே, அவ்வளவுதான். அந்த மகிழ்ச்சியோடு அந்த அம்மா பணி செய்யும். ஆனால் கோயில் சூழல், அந்த ஊரை அடுத்த ஊர் என்று எல்லா இடமும் மிகவும் பரபரப்பாக இந்த செய்தி பரவிவிட்டது. எல்லோரும் ஆச்சரியத்தோடு இந்த செய்தியை பார்க்கிறார்கள். இது நாள் வரைக்கும் அந்த கோயிலிலே தொண்டு பண்ணிய அந்த அம்மணியினுடைய இளமை பொருந்திய, இளமை மீண்ட அந்த வடிவத்தை பார்க்க வேண்டும் என்று வருகிறார்கள், பார்க்கிறார்கள். ஊருக்கே செய்தி, உலகுக்கே செய்தி என்று பரவுகிறது. அந்த நாட்டு அரசன் இந்த செய்தியை அறிந்தார். உங்களுக்கு தெரியும், அரசர்களுக்கு அவர்களுடைய வாழ்நாள் பற்றிய எதிர்பார்ப்பு எவ்வளவு தீவிரமாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தங்க பஸ்பம், காயகல்பம் என்றெல்லாம் விழுங்கி தங்களுடைய இளமையையும் ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் நீடித்து வளர்ப்பதற்கு அவர்கள் படுகிற பாடு கொஞ்சம் நெஞ்சமல்ல. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சினிமா துறை நட்சத்திரங்களைப் போல அவர்கள் எல்லாம் அதிலே மிகவும் அக்கறை காட்டுவார்கள். உடனே இந்த அரசன் என்ன செய்கிறான், தன்னுடைய ஒரு சேவகனை அனுப்பி இந்த திருமலிசை ஆழ்வாருடைய மாணவனை வந்து சந்திக்க சொல்கிறான். திருமலிசை ஆழ்வாருக்கு ஒரு தலையாய மாணவன் இருந்தான், கணிகண்ணன் என்று அவனுக்கு பெயர். அந்த கணிகண்ணனை அழைத்து, கணிகண்ணா, உன்னுடைய குருநாதரிடத்திலே சொல்லி எனக்கும் நாளை நீ இளமை பெற்று தர வேண்டும். நானும் குன்றாத இளமையோடு, குறையாத ஆயுள் ஆரோக்கியத்தோடு, வளத்தோடு வாழ வேண்டும். உன் குருநாதரிடத்திலே சொல்லி எனக்கும் இளமை பெற்று தர ஏற்பாடு செய். கணிகண்ணன் திணறி போனான். குருவாக பார்த்து, அதுவும் ஆலய தொண்டு பண்ணி ஒரு மூதாட்டிக்கு இறங்கி ஆரோக்கியத்தை பெற்றுக் கொடுத்த காரியத்துக்கு அரசனிடத்திலே இப்படி ஒரு அரசனுக்காக இப்படி ஒரு வேண்டுகோளை என் குருநாதரிடத்திலே நான் விடுவதா? அவன் மறுத்தான். இதோ பார், உன்னிடத்திலே ஆலோசனையோ சம்மதமோ கேட்கவில்லை. இது உத்தரவு, அரச உத்தரவு, இது கட்டளை. மீறினால் சிரச்சேதம் செய்யப்படுவாய். நாளை சூரிய அஸ்தமனத்துக்கு முன் எனக்கு உன் குருநாதரிடம் சொல்லி இளமை பெற்று தர வேண்டும், போ. இதற்கு மேலே அங்கே நிற்க முடியாது. கணிகண்ணன் கவலையோடு வருகிறான். பெருந்தன்மையாக குரு செய்த காரியத்தை அற்பத்தனமாக தனக்கும் கிடைக்க வேண்டும் என்று கருதுகிறானே இந்த அரசன். அரசன்தான் விவஸ்தை இல்லாமல் இந்த வேண்டுகோளை கேட்டான் என்றால், இந்த வேண்டுகோளை நானும் போய் குருவிடத்திலே கேட்க முடியுமா? ஒருபோதும் கேட்கக்கூடாது. கேட்கவே இல்லை. ஆனால் அரசனுடைய உத்தரவு, கட்டளை, எச்சரிக்கை, அது ஒரு பாட்டுக்கு துன்பம் கொடுத்து கொண்டிருக்கிறது. இரவு அவனுக்கு தூக்கமே வரவில்லை. ஆசிரமத்திலே புரண்டு புரண்டு விழித்தபடி திகைத்து போயிருக்கிறான். அருகிலே அவனுடைய நண்பன். என்ன என்ன ஒரு நாளும் இல்லாத திருநாளாக இன்று விழித்துக் கொண்டிருக்கிறாய், ஏதோ குழப்பத்தில் இருக்கிறாய், என்ன பிரச்சனை? நல்ல நெருங்கிய நண்பன். அவனுக்கு மட்டும் சொன்னான், நண்பா, இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறேன். அரசன் இப்படி ஒரு கொடூரமான ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறான். இதை நான் எல்லளவும் குருவிடத்திலே சொல்லப் போவதில்லை. இதோ பார், எல்லோரும் தூங்கிவிட்டார்கள். நான் இந்த ஊரை விட்டே வெளியேறப் போகிறேன். தலைமறைவாகி எங்காவது தப்பித்து போகப் போகிறேன். இந்த வேண்டுகோளை குருவிடத்திலே சொல்லி குருவை சங்கடப்படுத்தக்கூடாது. இந்த அர்த்தமற்ற வேண்டுகோளை நான் குருவுக்கு தெரிவிக்கவே மாட்டேன். நல்ல சிஷ்யன் நாமண்டா, குருவே உங்களுக்கு தேவையில்லாத வேலை, அரசன் அப்படி பண்றாண்டு எங்க பிரச்சனையாகவே இதை ஆக்க மாட்டோம். அரசன் பிரச்சனை என்னவாவது பண்ணிக்கொள்ளுங்க, அரசனாச்சு நீங்களாச்சு.
ஆனால் அப்படியெல்லாம் கணிகண்ணன் பக்குவ குறைவாக நடந்து கொள்ள தயாராக இல்லை. நண்பனுக்கு சொல்லிவிட்டு இரவோடு இரவாக தப்பித்து போய்விட்டான். அருகிலே இருக்கிற காஞ்சி மாநகரத்துக்கு போகிறேன். இனி நான் இந்த ஊருக்கு வரப்போவதில்லை. வருவதற்கு மன்னன் அனுமதிக்கப் போவதில்லை. உனக்கு மட்டும் சொல்கிறேன், காஞ்சி நகர் போகிறேன். முடிந்தவரை இந்த செய்தியை யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு இரவோடு இரவாக கணிகண்ணன் போய்விட்டான். அதிகாலையிலே ஆசிரமம் விழித்துக் கொண்டது. ஆசிரமத்திலே உள்ளவர்கள் எல்லோரும் அவரவர் அன்றாட கடமைகளை செய்கிறார்கள். கணிகண்ணனை காணவில்லை. ஆர்வத்தோடு எழுந்து முதல் மாணாக்கனாக ஆசிரமத்தில் பணிகள் செய்கின்ற அந்த கணிகண்ணனை காணவில்லை. குரு பார்க்கிறார், கவனிக்கிறார், என்னென்று தெரியவில்லை. சற்று நேரத்துக்குள் கேள்வி எழுகிறது, எங்கே கணிகண்ணன்? சற்று மறைக்க முயன்ற நண்பன் குருவுக்கு பொய் சொல்லி இனி மறைக்க முடியாது என்ற கட்டத்திலே, குருவே, நேற்றைய தினம் நீங்கள் செய்து கொண்ட அற்புத செயலை பார்த்து அரசன் ஒரு பொல்லாத வேண்டுகோளை உங்களிடத்திலே தெரிவிக்கும்படி கணிகண்ணனிடத்திலே வேண்ட, அந்த வேண்டுதலை சொல்ல அஞ்சி கணிகண்ணன் இரவோடு இரவாக காஞ்சி நகர் போய்விட்டான். அப்படி சொன்ன உடனே திருமலிசை ஆழ்வாருக்கு கோபம் வந்துவிட்டது. கணிகண்ணன் அற்புதமான ஒரு சிஷ்யன், அவன் போய்விட்டானா? நேரே பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாள் கோயில் வாசலிலே நின்று ஒரு பாட்டு பாடினார். கணிகண்ணன் போய்விட்டான் காமர்பூம் கட்சி, அழகான கட்சி மாநகரத்துக்கு போய்விட்டான். கணிகண்ணன் போய்விட்டான் காமர்பூம் கட்சி, மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம். மணிவண்ணா என்பது, மணிவண்ணன் என்பது விஷ்ணுவுக்குரிய ஒரு பெயர். மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம். அணியுடைய என்ற அழகுடைய சென்னா புலவனும் நான் செல்கின்றேன். நாவன்ம பொருந்திய புலவனாகிய நானும் போகின்றேன். என் மாணவன் இல்லாத இந்த ஊரிலே நான் இனி வாழ மாட்டேன். குருவை சங்கடப்படுத்தக்கூடாது என்கின்ற மாணவனுடைய இழப்பை சர்வசாதாரணமாக எடுக்காமல் மாணவன் இல்லாத ஊரில் நான் வாழ மாட்டேன் என்கின்ற குரு. பாருங்கள், கணிகண்ணன் போய்விட்டான் காமர்பூம் கட்சி, மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம். அணியுடைய சென்னா புலவனும் நான் செல்கின்றேன், நீ மினி பைனாக பாய் சுருட்டிக்கொள். பைனாக பாய் படமெடுத்தாடுகின்ற நாகபாம்பை படுக்கையாக கொண்ட, பாயாக கொண்ட நீ உன்னுடைய பாயையும் சுருட்டி கொண்டு நீயும் புறப்படு. சொல்லி வாய் மூடவில்லை. மூலஸ்தானத்திலே இருந்த திருமாலுடைய விக்கிரகம் மறைந்து போய்விட்டது. வந்தார், ஆசிரமத்தில் மூட்டை முடிச்சுகளை எடுத்துக்கொண்டு அவரும் புறப்பட்டார். கும்பிட்டு கொண்டு நின்றவர்கள் எல்லாம் திகைக்கிறார்கள். மூலமூர்த்தியை காணவில்லை. பெரிய ஆரவாரம். கணிகண்ணன், அதாவது இந்த கணிகண்ணனுடைய நண்பன் இருக்கிறானே, ஓடி போய் குருவே, நான் எங்கிருந்தாலும் கணிகண்ணனை அழைத்து வருகிறேன். தயவு செய்து நீங்கள் எங்கும் போய்விடாதீர்கள், இங்கேயே தங்கியிருங்கள் என்று ஆசுவாசப்படுத்தி விட்டு தலை தெறிக்க ஓடுகிறான் காஞ்சி நகரத்தை நோக்கி. வேகமாக ஓடி சற்று நேரத்துக்கெல்லாம் எங்கோ தேடி கண்டுபிடிச்சு கணிகண்ணனை அழைத்துக் கொண்டு ஓடி வருகிறான். கணிகண்ணன் வருவதற்கு முன்பாகவே ஓடி வந்து குருவினுடைய பாதங்களிலே வீழ்ந்தான். குருவே, கணிகண்ணன் அழைத்து வந்து விட்டேன். கணிகண்ணன் வந்து கொண்டிருக்கிறான். நீங்கள் போக வேண்டாம். உங்கள் முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, இந்த ஊருக்கே காவல் தெய்வமாக இருக்கின்ற மூலமூர்த்தியை பாடல் பாடி நீங்க செய்து விட்டீர்கள். அவரை மீளவும் தந்துதவ வேண்டும். திரும்ப போய் அந்த பாட்டை மாற்றி பாடுகிறார். கணிகண்ணன் போய்விட்டான் என்று முதலிலே பாடியவர், கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமர்பூம் கட்சி, மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் என்று பாடியவர், மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும். அணியுடைய சென்னா புலவனும் நான் செல்கின்றேன் என்று பாடியவர், சென்னா புலவனும் நான் செலவொழிந்தேன், நீயும் இனி பைனாக பாய் சுருட்டிக்கொள் என்பதற்கு பதிலாக பைனாக பாய் விரித்துக்கொள் என்று பாடுகிறார். மீளவும் அந்த தெய்வ விக்கிரகம், திருமாலுடைய மூலமூர்த்தி வடிவம் வந்து ஆலயத்துக்குள்ளே அமர்கிறது. இந்த செய்தி நாடெங்கும் நேற்று நடந்த அற்புதத்தை விட இன்று தெய்வத்தையே திருமலிசை ஆழ்வார் பாடல் பாடி விரட்டி விட்டார், போகச் செய்து விட்டார். ஆனால் கணிகண்ணன் அழைத்து வரப்பட்ட பிறகு மீளவும் பாடல் பாடி கொண்டு வந்து விட்டார் என்கிற செய்தி எல்லா இடமும் பரவுகிறது. முதலில் மூலமூர்த்தி மறைந்து விட்டார் என்ற செய்தி அறிந்தவுடனேயே மன்னன் ஓடி வருகிறான் கோயிலுக்கு. அவன் வந்து சேர கணிகண்ணன் வந்து விட்டான் என்று திருமலிசை ஆழ்வார் பாடல் பாடி மீளவும் மூலமூர்த்தியை கொண்டு வரவும் சரியாக இருந்தது. அரசன் தன் தவறை புரிந்து கொண்டு திருமலிசை ஆழ்வாருடைய பாதங்களில் வீழ்ந்து வணங்குகிறான். சுவாமி, தங்களுடைய பக்தி நிலையை
உயர் பண்பாட்டை, தெய்வத்துக்கு பணிவிட செய்கின்ற மூதாட்டிக்கு பயன் கருதாமல் நீங்கள் பெற்றுக் கொடுத்த அந்த வரத்தை சாதாரண உலகியல் ஆசையோடு நோக்க விளைந்த என்னுடைய தவறை மன்னித்துக் கொள்ள வேண்டும். எந்த விதத்திலும் பயன்கருதிய என்னுடைய வேண்டுதல் பொருத்தமானது அல்ல என்று கூறி மன்னிப்பு கோர திருமழிசை ஆழ்வார் அரசனையும் மன்னித்து அவன் ஆசைப்பட்டபடி உனக்கு நீண்ட ஆயுளை எம்பெருமான் தருவார், அதை தக்கபடி வாழ்ந்து உன் பயன் அன்றி உலகுக்கு பயன் செய்யும் வண்ணம் நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்து ஆளுதி என்று அருள்பாலித்ததாக ஒரு வரலாற்று செய்தி. இவையெல்லாம் வெறும் கற்பனைகள் அல்ல, கட்டுக்கதைகள் அல்ல, அற்புதங்கள். இந்த உலகத்தில் இப்படியான அற்புதங்கள் அன்றும் என்றும் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் எவருக்குண்டோ அவர்களுக்கு அவை தரிசனமாகிக் கொண்டுதான் இருக்கின்றன. இந்த நல்ல பதிவோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இதுபோன்ற ஒரு நல்ல பதிவோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்க. நன்றி, வணக்கம். Subscribe the channel and like, comment, share.